ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக ஒரு சில கோர்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் அண்டு தேர்ட் இயர், செகண்ட் இயரில் 4th செமஸ்டர் அண்ட் தேர்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 6th செமஸ்டரில் ஒரு சில எலெக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸாக வந்து நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக வந்து கோர்ஸாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நான் முதல்வன் ஸ்கீமோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காகவும், அதே டைமில் உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி என்னென்ன இப்போ புதுசாக வந்திருக்கு, அதில் அப்டேட்டான விஷயங்கள் என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த கோர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு உங்களுக்கு வந்து மார்க் இருக்குது, அட்டனன்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காலேஜ் சம்மந்தப்பட்ட இந்த டாபிக், அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கிற ஃபேக்கல்ட்டி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா இன்னொரு காலேஜுக்கு போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து கரெக்டாக வந்து அட்டன் பண்ணுங்கள், கேர்லெஸ்ஸாக வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இது மார்க் இருக்குது, இதனால் வந்து உங்களுக்கு மார்க் இருக்குது. உங்களால் இதனால் வந்து சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஒர்க்லோடு வந்து கம்மியாகுது. ஒரு எலக்டிவ் பேப்பருக்கு பதிலாக தான் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. அதனால் இதுக்காக நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து எக்ஸாம்லாம் வந்து எழுத தேவையில்லை. இந்த கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்குண்டான டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த கோர்ஸ் வந்து கரெக்டாக வந்து அட்டன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் வந்து இருக்குது. ஒரு சில டிபார்ட்மெண்ட்டு ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். ஒரு சில டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கோர்ஸஸும் வந்து இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிபார்ட்மெண்ட் எடுக்கக்கூடிய கோர்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஐடி அந்த டிபார்ட்மெண்ட் தவிர்த்து மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் வந்து எடுத்துக்கலாம். இல்லை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் இருக்குது, டாபிக்ஸ் இருக்குல்ல. இப்போ பிளாக் செயின், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதெல்லாம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் ஒன்றாலும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கிளாஸில் வந்து 60 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில டாபிக் வந்து சூஸ் பண்ணலாம். எல்லோரும் ஒரே டாபிக் வந்து சூஸ் பண்ண முடியாது. இப்போ 10 பேர் ஒரு டாபிக் சூஸ் பண்ண மாதிரி இருக்கும், அடுத்த 10 பேர் இல்லை ரேண்டமாக வந்து பார்த்தோன்னா ஒரு டாபிக் வந்து சூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ரேண்டமாக வந்து நீங்கள் எந்த டாபிக் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அதே டைமில் ஆல் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான இப்போ பிளாக் செயின், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதுலேயும் கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் எதனா ஒரு டாப்பிக்கோ இல்லை ரெண்டு பேருக்கு வரலாம், 3 பேருக்கு வரலாம், 5 பேருக்கு வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஸோ ஆல் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான பேப்பரும் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டோ ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான டாப்பிக்கும் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், ஒரு கிளாஸில் 50-60 பேர் இருக்காங்க, 60 பேருக்கும் ஒரே டாபிக் வரப்போதில்லை. ஒரு 5-6 கோர்சஸ் டாபிக் இருக்கும். அந்த 5-6 கோர்சஸில் வந்து நீங்கள் எதனா சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எதனா ஒரு கோர்ஸோ இல்லை 2 கோர்ஸோ வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஓகேங்களா? இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 23 கோர்ஸ் இருக்குது. இந்த 23 கோர்ஸ் தான் வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற கோர்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிபார்ட்மெண்ட்டு பிளாக் செயின், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த கோர்ஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எடுக்கலாம். அதேமாதிரி சிஎஸ்சி ஐடி வந்து ஜென்ரலாக ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி தான் வந்து கோர்ஸோட டைட்டில்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஃபார் ஏஐ, எம்எல்எஃப்எஸ் அண்ட் நெட்வொர்க் எசென்சியல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சிஐடிக்கு உண்டான இண்டஸ்ட்ரியல் மெட்டாவர்ஸ் எக்ஸ்ஆர் இதெல்லாம் வந்து பார்த்தா சிஎஸ்சிஐடிக்கு உண்டான கோர்ஸு. அதேமாதிரி மெக்கானிக் டிபார்ட்மெண்ட் வந்து ப்ராடக்ட் டிசைன், இன்ஜினியரிங், மாடலிங், இந்த மாதிரி வந்து 3 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் டிசைன், அதுவும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு தான். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதர் டெக்னாலஜி, பிளான்ட் சிமுலேஷன் வந்து அதர் டெக்னாலஜினால் வந்து இன்ஜினியரிங் வந்து பிடெக் கோர்சஸ்லாம் வந்து இருக்கும். அந்த பிடெக் கோர்ஸ் எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட் சிமுலேஷன் வந்து அந்த கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கோர்ஸுலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸஸ் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எலக்டிவாக. அதாவது கோர்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க, ஆன்லைனில் நீங்கள் இதை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் இருக்குது, அட்டனன்ஸ்லாம் வந்து இருக்குது. அதனால் வந்து கரெக்டாக வந்து அட்டன் பண்ணுங்கள். இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரேண்டமாக சூஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஒரு கிளாஸில் வந்து நீ எந்த டாபிக் வேணாலும் உங்கள் விருப்பப்பட்ட டாபிக் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அது மூலமாக நீங்கள் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு நம்ம லாக் அவுட் பண்ண வேண்டியது தான். அந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது. இருந்தாலும் கேர்லெஸ்ஸாக வந்து பண்ணாதீங்க. ஏன்னா இது அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் என்ட்ரி பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் வந்து இது. இதனால் உங்களுக்கு வந்து மார்க் ஆகும். இது வந்து மார்க் ஷீட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். இந்த கோர்ஸோட
போட்டுட்டு அது கிரெடிட் சிஸ்டமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மார்க் ஷீட்டில் வரக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் வந்து இது, ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள்.